முடித்து தேவ கைலாசம் திரும்பி வருகிறார். பகவான் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். சங்கிலி பூதம் இங்கிருந்து அங்கே சென்று கொண்டிருக்கிறார். பார்த்தார் எங்க சங்கிலி பூதம் என்ன பகவானுக்கு தெரிந்துதானா நம்மள கைலாச வாசல்ல காவலாக இருக்க சொன்னவர். நாம கைலாசம் விட்டு வருவதை அறிந்தாரானா பகவான் சாபமேதம் கொடுத்தாலும் கொடுப்பாரு. பகவானுக்கு தெரியாமல்லாமல் சற்று நாளிகை ஒழிக்க வேண்டும் மறைய வேண்டுமே என்று ஒளிவதற்கு இடம் பார்க்கின்ற போது அதற்கு மேற்பக்கத்தில் ஒரு நாக புற்றுக்குள்ள ஒரு நாகமானது சட்டையை கலட்டி விட்டு முக்தி மோட்சம் அடைந்திருக்கிறது. அந்த கேது என்ற நாகத்தின் சட்டையை கண்டார் சங்கிலி பூதம். அந்த பாம்பு சட்டைக்குள்ளே பூத ஜுருவம் கொண்டு சங்கிலி பூதம் ஒளிந்து கொள்ள ஆண்டவன் சிவபெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா? அவன் அருளில்லையானால் காற்றடிப்பதும் இல்லை அணு கூட அசைவதில்லையே. அப்பேற்பட்ட ஆண்டவன் சிவபெருமான் கண்டார் என் மகனே சங்கிலி பூதம் என்னை தேடி நீயும் வந்ததால நீ எல்லியேலோ பெரிய வந்தா இனிமேல் கைலாசம் நீயும் இருக்க வேண்டாம் மகனே இருக்க வேண்டாம் நீ பூலோகம் ஓ மகனே இருக்க வேண்டாம். நீயும் பூலோக தேசமது போவையானா மகனே புகழோடு நீயும் வாழ்ந்திடலாம் என்று பகவானோ சொன்ன போது எங்கள் பாண்டிய ராஜனில் சங்கிலி பூதம் ஆண்டவனே பகவானே நாம் பூலோக தேசமது போனுமானா எனக்கு பேரும் என்ன ஊரும் என்ன ஐயா ஊரும் என்ன பகவானே சொல்லிடுங்கோ என்று சங்கிலி பூதம் அவர் கேட்கும்போது என் மகனே சங்கிலி பூதம் என் பெயரோ பரமேஸ்வரன் என் பெயரோ பரமேஸ்வரன் உன் பெயரோ சங்கிலீஸ்வரன் மகனே பாம்பு சட்டைக்குள்ள ஒளித்ததால உனக்கு சட்டநாதன் ஒரு பெயரா அந்த கேது என்ற நாகத்திற்கு நீயும் விமோச்சனம் கொடுத்ததால உனக்கு கேத்திர பாலக ஒரு பெயரா சட்டநாத கேத்திர பாலம் சுவாமி கேத்திர பால சங்கிலி பூதமையா கேத்திர பால என்று பகவானும் பெயர் கொடுக்க சட்டநாத எங்க கேத்திரபால தனக்கு இருப்பிடங்கள் எங்கே என்று ஆண்டவன் பகவானிடம் கேட்கும்போது ஏ என் மகனே சங்கிலி பூதம் நானு இப்போ இருப்பதுவோ ஆதி கைலாச பருவதந்தா மகளே நீயும் இப்போ இருப்பதுவோ
சுற்றங்கிரி பருவதந்தா பருவதந்தா சோமங்கிரி பருவதந்தா பருவதந்தா ஜயாட்டகிரி நல்ல பருவதந்தா மகனி அழகுகிரி பருவதந்தா அந்த பருவதமா நல்ல பருவதத்தில் அல்ல ஏழுமல காவலில அழகு சந்தன தேக்க மரமதியில ஐயா மரமதியில என்று ஆண்டவன் தான் சிவபெருமா அழகோடு பெயர் கொடுக்க பேரு பெற்ற சங்கிலி பூதம் சட்டநாதன் கேத்திரபால் சுவாமி சங்கிலி பூதம் அவர் ஆண்டவன் பகவானிடம் ஆக்குவரம் அழிக்குவரம் வெல்லுவரம் கொல்லுவர் ஏக கோடி வரங்கள் வாங்கி முன்னே 7 பூதங்களும் பின்னே 7 பூதங்களும் பூதப்படை சுண்டுவர பூதப்படை சங்கிலி பூதம் புறப்பட்டு தாம் நட்டுவர்கள் வட்டமிட தாதியர்கள் நடனமா ஏகதடவுடலாய் வாரார் ஏத்த ராஜமன்னன் சங்கிலி போ கைலாச விளக்கு விட்டு கைலாச கருண சங்கிலி மலை கடந்து பூலோகராஜ்யத்தில் சாய்ந்த மலை சரிந்த மலை சங்கிலித்தரோடு மலை சிட்டு பறக்கும் மலை சிறுகுருவி வாழும் மலை பாசி நல்ல படர்ந்த மலை பங்குனித்தரோடு மலை நான்கு மலை பொங்கு மலை நல்ல முனிவரெல்லாம் 7 நல்ல மலை கடந்து சுத்தங்கிரி பருவதம்மா சோமங்கிரி பருவதம்மா அட்டகிரி அங்க அழகுகிரி பருவதம்மா படி பருவதமாம் பருவதத்தில் பாண்டியராஜன் சங்கிலி போதும் அந்த 7 மலை காவதில இருப்பதற்கு இடம் பார்த்தார் எந்தவித இடம் அதுதான் அவருக்கு இன்பமோடு அமைந்திடுமா முளைத்ததுதான் ஒரு மரமா அங்க வீசியது 2 கொப்பா விளையதில மயிலினங்கள் விளையாடும் வடக்கே பார்த்த கொப்பதில வாழ்த்தராஜன் சங்கிலி போதும் அமைப்பாரா அழகு ராஜமல்லன் சங்கிலி போதும் பரமஞ்சா தூக்குமத்தை சங்கிலி பூதம் அவர் தான் அமைத்து அழகு சந்தன தேக்க மரமதியில வடக்கே பார்த்த அந்த கிளையதில நமக்கு வருவாருண்டோ போவாருண்டோ ஐயா போவாருண்டோ என்று வழி பார்த்து இருக்காரே போவாருண்டோ அப்பேற்பட்ட சட்டநாதன் கேத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதமானவர் ஆமா ஆண்டவன் கொடுத்த வரத்தினால ஆதி கைலாத மாமலை கடந்து போலோகராஜ்யத்தில் சுற்றங்கிரி பர்வதம் சோமங்கிரி பர்வதம் அட்டகிரி பர்வதம் அழகுகிரி பர்வதம் பர்வதமாம் பர்வதத்தில் அழகு சந்தன தேக்கமரத்திலே வந்து வடக்கே பார்த்த கிளையிலே வாய்த்த ராஜமன்னனாகிய சங்கிலி பூதமானவர் சப்பரமஞ்சள் லூக்குமத்தை அன்ன ஊஞ்சலதை கட்டி அழகோடு தான் அமர்ந்து நமக்கு வருவாருண்டோ போவாருண்டோ என்று வழிபார்த்து குழுவிருக்க
அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த கீழ பிள்ளையார்குளம் நன்னகரத்தில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வரக்கூடிய இந்த காட்டு மாட சுவாமி ஐயனுடைய அருளையும் பெற்று 1008 தேவதைக்கும் அதிகாரியாக விளங்கக்கூடிய அரசு மகன் தவசநாதன் அண்ணாவி சிவனலைந்த பெருமாளுக்கு அடிமை கோமரம். அன்பும் ஆசமும் நிறைந்த எனது அன்புள்ள தாத்தா, அதாவது என்ன இந்த கீழ பிள்ளையார்குளம் நன்னகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய சுந்தரத்தேவர் அவர்கள் அன்புள்ள தாத்தா அவருடைய தங்க திருகரத்தினால பாடுகின்ற பேரப்பிள்ளைக்கு அது மட்டுமல்லாம 6 பேர்களுக்கும் வாடாமல்லி வடர்மல்லிகை மல்லிகை முல்லை இருவாட்சி பாரிஜாதம் போன்ற மலர்களால் மலர் தொடுத்து மாணிக்க மாலையாக சூட்டி அழகு பார்த்ததும் காணாம நமக்கு 10, 500, 600 ரூபாய்க்கு காணும் ஒரு தேங்காய் டவலு. அதான் அதான் எனக்கு போட்டுட்டியே சுற்றி இருக்கோம்னா சுற்றி சுற்றி பார்க்காங்க. ஆக அதுவும் காணாமல் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக இந்த மகா சபையிலே அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி எங்கள் அன்புள்ள தாத்தா. ஆமாம், அப்பேற்பட்ட சுந்தரத்தேவர் அன்னார் அவர்கள் எங்கள் தாத்தா அவருடைய தங்க திருகரத்தினால. ஆமாம், அவர் டீ கடைக்கு எப்போ போயிட்டாலும் சரி நம்ம வாசலே டீ சாப்பிட்டுக்கலாம். அதனால் கடை நம்ம தானே வச்சு கொடுத்துருக்கோம். கணக்கு முடிப்பவோ என்ன கொடையை முடிச்சதும் கணக்கு முடிச்சிட வேண்டிய. ஆக அப்பேற்பட்ட எங்கள் தாத்தா நமக்கு இந்த மத்தியான கொடை நடைபெறும் தருணத்திலே அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் என்று என்றைக்கும் வாழ வேண்டும் சுவாமி, வளர வேண்டும் ஐயனே, வளர வேண்டும் என்றைக்கும் வாழையடி நல்ல வாழையாக வட்டி நல்லோ பருக வேண்டும் என்றைக்கும் பால் பானை அது பொங்க வேண்டும். மனைவி நல்ல மக்களோடு என்றைக்கும் மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ வேண்டும். பேரல் நல்ல பேத்திமார்கள் பேரானந்தமாக வாழ வேண்டும். செய்யும் தொழில் நிலைக்க வேண்டும் நிலைக்க வேண்டும் என்றைக்கும் சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் நிலைக்க வேண்டும். ஆகே மாடனிலும் மாடனையா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை சுவாமி ஐயா எங்க மாயாண்டி அருளால அரசு மகன் தவசுநாத சிவன் அணைந்த பெருமாள் சிவன் பெருமாள் கிருபையால சீரும் இறப்போடு வாழ வேண்டும். பேச்சியம்மா கிருபையால ஆனந்தமா வாழ வேண்டும். எங்க சட்டநாதன் கேத்திரவார சங்கிலி பூதத்தார் சங்கிலி பூத அருளால் என்றைக்கும் சந்தோஷமா வாழ வேண்டும். படி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி கொண்டு எங்க சட்டநாதன் கேத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதம் அவர் அந்த 7 மலங்காவதில அழகு சந்தன தேக்க மரம் அதுல வடக்க வார்த்த கிளையதில அழகோடு குழுவிருக்கா நமக்கு வருவாருண்டோ போவாருண்டோ என்று வழிவாத்து காத்திருக்க காத்திருக்க என்ன எல்லாம் நடந்துதான என்ன எல்லாம் நடந்துதான
அவடி பட்டணமாம் பட்டணமா ஏகாதேசி பட்டணமா அந்த ஏகாதேசி பட்டணத்தில் இருட்டு நாட்டு கடலோரம் அங்கே வாழ்வாரார் செட்டிமார்கள் ஏகாதேசி பட்டணத்தில் முத்து செட்டி சீனி செட்டி ஐயா முத்தளந்தான் 3 பேர்கள் மோகனமாய் வாழ்ந்துவாரார் அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில அவர்கள் அம்மா அப்பா காலங்களில் ராவோடு ராத்திரும்போ அங்கே 4 லட்சம் கப்பல் உண்டு பகலோடி பகல் திரும்போ 10 லட்சம் கப்பல் உண்டு ஏகாதேசி பட்டணத்தில் இருட்டு நாட்டு கடலோரமாக செட்டிமார்கள் அழகோடு வாழ்ந்து வருகிறார்கள் அழகேசன் செட்டி பெற்ற மக்கள் முத்து செட்டி சீனி செட்டி முத்தளந்தான் 3 பேர்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் என்னையா தாய் தகப்பன் காலங்களில் ராவோடு ராத்திரும்பும் 4 லட்சம் கப்பல் உண்டு பகலோடி பகல் திரும்பும் 10 லட்சம் கப்பல் உண்டு 10 லட்சம் கப்பல் இதை எண்ணி பார்த்த அண்ணன் தம்பி 3 பேர்களும் மனதிலே நினைத்தார் இந்த ஏகாதேசி பட்டணத்துல நாம அம்மா அப்பா செய்த தொழில் அண்ணன் தம்பி செய்ய வேண்டும் தாய் தகப்பன் ஆண்டபடி தாமும் ஆட வேண்டும் என்று கப்பலோட்டி வைக்க வேண்டும் கப்பல் வியாபாரம் பார்க்க வேண்டும் இதனை எண்ணி பார்த்த 3 பேர்கள் இந்த முத்து சட்டி சீனி சட்டி முத்தளந்தான் 3 பேரும் தாய் தகப்பன் ஆண்டபடி தாமும் ஆட வேண்டுமென்று பழுது போன கப்பலுக்கு நாம பாய்மரங்கள் ஏற்க வேண்டும் என்று இல்ல அழகேசன் செட்டி மக்கள் முத்து செட்டி சீனி செட்டி முத்தளந்தான் 3 பேரும் மனதிலே நினைத்தார்கள் அம்மா அப்பா காலங்களில் பகலோடி பகல் திரும்பும் 10 லட்சம் கப்பல் உண்டு தாய் தகப்பன் ஆண்டபடி தாமும் ஆட வேண்டும் குலத்தொழில் தெரியாவிட்டால் குறைவு வந்து சேரும் இல்லையா அதை போல இல்ல செட்டிமார்கள் 3 பேரும் மனதிலே நினைத்தார்கள் பழுது போன கப்பலுக்கு பலகை சேர்க்கணும் பாய்மரம் கட்டணும் கப்பல் வியாபாரம் பார்க்க வேண்டுமே என்று செட்டிமார்கள் 3 பேரும் மனதிலே நினைத்தார் கப்பலுக்கு பலகை சேர்க்கணுமானா அதுக்கு ஏற்ற மரம் ஊருக்குள்ள கிடைக்குமா அதானே அதை வச்சு என்னைய அதுக்கு தகுந்த மரம் வேண்டுமானா காட்டுக்குள்ள போனா தான் கிடைக்கும் அது சும்மா போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்துட முடியுமா அதுக்கு தகுந்த ஆட்களோடு போனாதான் அந்தந்த வேலை நடக்கும் என்று முத்து சட்டி ஜீனி சட்டி முத்தளந்தான் 3 பேரும் மனதிலே நினைத்து வேண்டிய ஆட்களை விருப்போடு சேர்க்க வேண்டுமே என்று என்ன செய்கிறார்கள் ஐயா ஒத்த நல்ல முரசடித்தார்
அரசனும் வரவழைத்தார் வரவழைத்தார் ஐயனே முரசு சத்தம் காதில் கேட்டு காதில் கேட்டு முரசு சத்தம் காதில் கேட்டு உள்ளோரெல்லாம் வருவார் என்னை நல்ல குடமதியில எறும்பு வந்து சூழ்ந்ததை தண்ணீர் நல்ல கரையதில தவளை வந்து எண்ணற்ற ஆட்களெல்லாம் அங்கே ஏராளமாய் கூடுகின்றார் எண்ணற்ற ஆட்களெல்லாம் அப்படி கூடியதோர் கூட்டத்தில் வெள்ளி முடியை கொண்ட ஆசாரி வெங்கல முடியை கொண்ட கொத்தனார் கோடாரிக்காரர்களும் கூட்டாளும் சிமிட்டா கூட 5-6 பேர்களுமா குணமுடனே சேகரித்து பொங்கலுக்கு பானை கொண்டு தங்களுக்கு அரிசிகள் மரமதற்கு காப்பு கட்ட அங்க மஞ்ச காப்பு நூலெடுத்தார் மரமதற்கு காப்பு கட்ட கச்சை கட்டும் கருங்குடாயும் கனகபலிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தண்ணிக்குடி பலகாரம் தவளப்புளி கருப்பு கட்டி வேண்டிய சாமான்களை எல்லாம் விருப்பமுடன் சேகரித்து இந்த செட்டிமார்கள் 3 பேர்களும் வேண்டியதோர் ஆட்களை எல்லாம் சேகரித்து கொண்டு பழுதுபோன கப்பலுக்கு ஏற்ற மரத்தை வெட்ட வேண்டும் என்று வீட்டை விட்டு பயணமாகி வருகிறார். என்ன நடக்குது தெரியுமா? அவரோ வீட்டை விட்டு வாரபோ நிலவாசல் தட்டிடுமா அறியாத செட்டிமார்கள் அதனை விட்டு வாரபோது ஆண்ட 2 அலறுதையா அவைய சத்தம் போடுதையா 2 அலறுதையா 2 அலறுதையா அங்க கொரலோச போடுதையா சுவாமி கொரலோச போடுதையா செட்டிமார்கள் உண்டு கூடி அதன அறியலைய தெரியலைய அதனை விட்டு மாறபோது பூனை அது குறுக்காச்ச புதுப்பானை சகனமாச்ச சொல்லாத சகனம் அல்ல அங்க சொல்லாம வருவதையா கண்ட சகனங்கள் கடை கண்ணாலே பாராமல் இந்த முத்து சட்டி சீனி சட்டி முத்தளந்தான் முண்டு வேறும் பழுது போன கப்பலுக்கு ஏற்ற மரமதத்தான் வெட்டுவதற்கு ஏகாதசி பட்டணத்தில் அந்த இருட்டு நாட்டு கடலோரம் ஐயா பட்டணத்தில் படியகாதசி பட்டணத்தில் இருட்டு நாட்டு கடலோரம்
வந்ததொரு சட்டிமார்கள் எண்ணினார்கள் மனமதியில மரமதைத்தான் வெட்டுவதற்கு கடலதைத்தான் தாண்ட வேண்டும் எண்ணாத எண்ணம் கொண்டு செட்டிமார்கள் ஒன்று கோடி சகுடக்குள்ளாதோனிலேறி அந்த சமுத்திரத்தை தாண்டுகிறார். சமுத்திரத்தை தாண்டி அல்லோ சாய்ந்த மலை சரிந்த மலை சங்கிலி தெருவாடும் மலை ஏழு நல்ல மலை கடந்து சுற்றங்கிரி பருவதமா சுகமங்கிரி பருவதமா அட்டகிரி பருவதமா அழகுகிரி பருவதமா பருவதத்தில் வந்ததோர் செட்டிமார்கள் பழுது போன கப்பலுக்கு ஏற்ற மரமதைத்தான் தேடுகிறார். படி ஒரு இடமும் காணாமல் முத்து நல்ல செட்டியாவன் முத்தளந்தான் 3 பேரும் ஏழுமலம் காவுக்குள்ளே வந்து ஏற்ற மரத்தை தேடும் போது 7 நாள் வரைக்கும் எந்த மரமும் கிடைக்கல. சாதாரண மரம் கிடைச்சா போதுமா? அதனால் அதற்குரிய மரம் வேண்டுமே என்று 7 நாளாக தேடி அலையும் போது அதற்குரிய மரம் கிடைக்காம மரமே கிடையாமல் போகுமா என்று 3 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது முத்துச்சட்டி சீனிச்சட்டி முத்தளந்தான் 3 பேரும் 8வது நாளையில் கப்பலுக்கு மரத்தை தேடி பார்க்கின்ற போது அங்கே கண்டார்கள் ஒரு மரமதைத்தான் அழகு சந்தன தேக்க மரம் சட்டநாதல் கேத்திரபால சுவாமி சங்கிலி பூதமவர் கொலுவிருக்கும் அந்த மரமதைத்தான் மரமதைத்தான் இந்த செட்டிமார்கள் கண்ணால் கண்டா அது வானத்துக்கும் நல்ல பூமிக்குமா வளர்ந்திருக்கும் சந்தன தேக்கமரம் 7 வண்டி நல்ல சுற்றளவு அது ஏக போகமாக வளர்ந்திருக்க பூமிக்குள்ள மூடுமாக ஆகாயத்தில் அது கொழுந்துமாக ஏகபோகமாக வளர்ந்திருக்க அதுல முளைத்ததுதான் ஒரு மரமா ஐயா வீசியதும் 2 கொப்பா சட்டிமார்கள் வானத்துக்கும் பூமிக்குமா வளர்ந்து நின்ற மரம் பூமிக்குள்ள மூடாக ஆகாயத்தில் கொழுந்துமாக ஏக போகமா 7 வண்டி சுத்த அளவு வளர்ந்திருக்கும் சந்தன தேக்க மரத்தை கண்டார் இந்த செட்டிமார்கள். பழுது போன கப்பலுக்கு ஏற்ற மரம்
பலகை சேர்க்கணுமானா அதுக்கு தகுந்த மரம் இதான். இந்த மரத்தை விட்டோம்னு சொன்னா இனிமேல் நமக்கு மரம் கிடைக்க போறதில்ல. 7 நாள் வரைக்கும் தேடி அலைஞ்சு பார்த்தும் கிடைக்காம இன்னைக்கு 8வது நாள் நமக்கு வாய்த்தார் போல் வாய்த்திருக்கு பூஞ்சோலை. ஆமா, அதனால இந்த மரத்தை இனிமேல் நாம் விடக்கூடாது என்று செட்டிமார்கள் மனதிலே நினைத்தார்கள். அந்த மரத்தில் யார் இருக்கிறார்? எங்க சட்டநாதன் கேத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதமானவர் அந்த அழகு சந்தன தேக்க மரத்திலே கொலுவாக இருப்பதை அறியாத செட்டிமார்கள் இந்த மரத்தை வெட்டி கொண்டு போக வேணுமே என்று அங்க காட்டை சுற்றி புல் செதுக்கி செட்டிமார்கள் 3 பேரும் மரமதற்கு காப்பு கட்ட எங்க சட்டநாதன் கேத்திரபால ராஜன் சங்கிலி பூதமவர் இத்தனையும் தான் அறிந்து அந்த ஆன போல அலறுவாரா அலறுவாரா அவைய சத்தம் போடுவாரா சுவாமி அலறுவாரா இந்த சங்கிலி பூதமவர் இருக்கும் மரத்தை கொண்டு போக வேண்டுமே என்று சார்ந்தால் அறைகளில் நந்தனத்தால் கோரமிட்டு மாகோண்டு கரைவழியில் மண்டனையால் கோரமிட்டு தேங்காய் மரங்களெல்லாம் எடுத்து வைத்து திருவிளக்க பொறுத்துதான் தீவ அணைஞ்சு போச்சு. தேங்காய் எடுத்து உடைக்கிறான் 8 துண்டா செதறுது. முக்குட்டா அடுப்பு கூட்டி பொங்கலிட்ட பொங்கப்பானை பொங்கி வழியும் தருணத்தில் பானை 3ஆம் நோந்து வச்சு. இவங்க வீட்டை விட்டு வரும்போதே பொல்லாத சகுனம். அதில் யார் இருக்கும் மரம்? எங்க சட்டநாதன் கேத்திரபாலன் சாமி சங்கிலி பூதத்தார் இருக்கும் மரம் அல்லவா? எத்தனையோ சகுல வேதங்களை காட்டினார். அறியாத செட்டிமார்கள் ஒன்று கூடி இந்த மரத்தை வெட்ட வேண்டுமே என்று அந்த கோடாரி காரர்களைத்தான் சுற்றி ஒன்றை போட்டார். ஒரு கோடாரி சருகி வந்து புதிர முகமதியில பங்கிடுமா சங்கிலி பூதம் நடவடியும் கொண்டாரே
தொப்பை தள்ளுகிறார் தொப்பை மனமோரை நான் ஒரு தொப்பை கொண்டு துறையடித்து அருமொழி கொண்டு வந்து அருமொழியை தயார் வனமாக கொண்டு கட்டி முத்தெல்லாம் கொண்டு ஏதோ பாட்டு பாடி இளைஞர்கள் மரவரை அழகு சங்க மரம் இருக்கும் அழகு சந்தன தேக்க மரத்தை இந்த முத்து சட்டி ஜீனி சட்டி முத்தலந்தான் 3 பேர்களும் பழுது போன கப்பலுக்கு பலகை சேர்க்க வேணுமே என்று மரத்தை வெட்டி கொண்டு வரும்போது இந்த சட்டநாதன் கேத்திரவாத சாமி ஜங்கிலி பூரத்தால் அத்தனையும் கண்ணார் கண்டு இருக்கின்ற போது ஏகாதேசி பட்டணத்தில் இருட்டு நாட்டு கடலோரமாக இந்த தேர்ந்த மரத்தை கொண்டு வந்து வெள்ளி முடியை கொண்ட ஆசாரிமார்கள் ஒன்று கூடி அந்த மரத்தை முத்து சட்டி செய்தி சட்டி முத்தாலாம் 3 பேர்களும் வேண்டிய சாமான்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு அந்த கப்பலை நடுக்கடலிலே வெள்ளோட்டம் பார்க்கிறார்கள். அப்படி நடுக்கடலிலே வெள்ளோட்டம் பார்க்கின்ற போது அதோடு இந்த மகா சபையிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்த அன்பு பாராட்டிய தெளிவான் பூமான் கனகமான்கள் இந்த சீமையெல்லாம் பேருங்களும் கீர்த்தியும் பெற்று விளங்குகின்ற தங்க திருகரத்தினால பாடு மாமாவுக்கு அவருடைய தங்க திருகரத்தினால் 201 ரூபாய் 201 கோடியாகவும் அடுத்தபடியாக இந்த கீழ பிள்ளையார்குளம் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அன்பும் ஆசா பாசம் நிறைந்த அன்புள்ள எங்க அப்பா சுப்பிரமணிய தேவர் அவர்கள் அன்னார் அவருடைய தங்க திருகரத்தினால மணியப்பா அவருடைய தங்க திருகரத்தினால் அவர்களும் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாக இந்த மகா சபையிலே அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அன்னார் அன்னார் குடும்பகுலோத்தரம் வழிவழி வம்சம் உற்றார் விட்டார் உறவினர் மாமன் மைத்திரமார்கள் பெண் எடுத்த இடம் கொடுத்த இடம் இன்னும் எடுக்க போற இடம் கொடுக்க போற இடம் என்று என்னைக்கும் எங்க அப்பனா ஐயா காட்டுமான சுவாமி ஐயா அருளால எங்க சட்ட சுவாமி சங்கீலி பூதத்தாரா சங்கீலி பூதத்தோட அருளால சுவாமி அருளால என்றைக்கு சந்தோஷமா வந்த மக்கள் கோடி கோடியாக உயர வேண்டும். அமர்ந்திருக்கும் தாய்மாரெல்லாம் பூவோடும் கொண்டோடும் புகழோடு வாழ வேண்டும். மஞ்சளோ குங்குமமாய் மஞ்சளோ குங்குமம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும்.
வந்தல்லவோ பழுது போன கப்பலுக்கு பலரை அதை தானே செய்ய வெள்ளோட்டம் பார்க்கும்போது கண்டாரை சங்கிலி பூதம் என்ற சட்டநாதன் சேத்திரமா சுவாமி சங்கிலி பூதம் விடுவதில்லை 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 விட்டு விட போவதில்லை. சுவாமி சங்கிலி பூதம வானத்திற்கும் பூமிக்குமா வடிவெடுத்து நின்றாரே ஆழகால சுரூபம் ஒன்று எட்டடி இருப்பத்தடி ஏழானை சமக்கம் சங்கிலி பூதம் ஆழகால சுரூபம் ஒன்று கடற்கரையில் ஒரு கால கடற்கரையில் கப்பல் முனை மேலே கடற்கரையில் ஒரு கால் கப்பல் முனைமேலே ஒரு கால் ஆழகால சுரூபம் கொண்டு மஞ்சுராமி போல ராஜசங்கிலி சங்கிலி போல ஆனச்சுராமி போல ஆனச்சுரா அமட்டு கப்பலையோ படிக்கும் மஞ்சுராமி போல அமட்டு கப்பலையோ எங்க சட்டனாரங்க அத்திரவால நடுக்கடலில் நின்றல்லவோ தடி கொண்டு அடிப்பாரா முத்து சட்டியையும் கொண்டிடுவா கொண்டிடுவா நடுக்கடல் வன்னதில கப்பலோடு கப்பலாக தாண்டிடுவா சுவாமி சங்கிலி பூதமானவர் அவர் இருக்கும் மதத்தை கொண்டு வந்து வலது போற கப்பலுக்கு பதகை சேர்த்ததினாலும் நடுக்கடலிலே வந்து வெள்ளோட்டம் பார்த்ததினால் கடும் கோபத்தை கொண்ட சட்டநாதன் ஏத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதமானவர் ஆழகால சுரூபத்தை கொண்டு கடற்கரையில் ஒரு காலம் கப்பல் முனை மேலே வருகாலம் வைத்து ஆனைச்சுராம் போல மட்டுகிறார் ஏழு கப்பலையும் முத்து செட்டி சீனி செட்டி முத்தனந்தான் 3 பேர்களையும் அந்த செட்டிமார்களை எல்லாம் கப்பலோடு கப்பலாக நடுக்கடலிலே தாழ்த்தினார். அதோடு அல்லாமல் செட்டிய பெண்களை எல்லாம் அன்புடையாக வாய்த்து செட்டி வதவையெல்லாம் கட்டி நொறுக்கி தலைவரிசையாக்கி விட்டு எங்க சட்டநாதன் ஏத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதமானவர் ஐயா கடற்கரை நல்ல ஓரமாக கடற்கரை ஓரமாக சங்கிலி
சங்கிலி பூதம் ஏழு பூதங்கள் அவளுக்கு ஏழு பூதங்கள் பூதப்படி சொல்லுவர் சங்கிலி பூதம் புறப்பட்டு தாமாரா ராஜன் சங்கிலி பூதம் தலவரிசையாக்கிவிட்டு கடற்கரை ஓரமாக திருச்செந்தூர் நகரத்திற்கே வருகிறார் சங்கிலி பூதமான. அப்படி வருகின்ற தருணத்தில் திருச்செந்தூர் அந்த வேலவனுக்கும் வள்ளி தெய்வ யானைக்கும் ஆவணி மாதம் அந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ஆவணி மூல திருவிழாவை மக்களெல்லாம் ஒன்று கூடி வேலவனுக்கும் வள்ளி தெய்வ யானைக்கும் அப்படி கொடியேற்றி கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூர் நகரம் அறிய வேண்டும், இந்த வள்ளி தெய்வ யானை அறிய வேண்டும், வேலவனும் அறிய வேண்டும். அதனால் நாம் அட்டாதுட்டம் செய்ய வேண்டும், ஆதாளி போட வேண்டுமே என்று எங்கள் சட்டநாதன் கேட்டவார் பூதமாக திருச்செந்தூர் நகரத்தில் வேலவனார் வாசலில மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கொடியேற்று வேளையிலே அண்ணாறு சங்கிலி போதும் ஒளிப்படலை அழிப்பார், ஒளிப்படலை அறுப்பார், அங்கே கோட்டை அறி ஒழிப்பார். கொண்டு வந்து அதில் அமர வைத்து கொண்டுவர் அரசு வழங்கிவர் வட்டமே தாதியர்கள்
சப்பரங்கள் வருகின்ற போது சப்பரத்தை மறித்தார், தண்டையத்தை மறித்தார், தீவட்டியை பிடுங்கினார், வலது கரத்தை கொண்டு அணைத்தார், அது ஆதாயத்தில் விட்டறிந்தார். கைகாட்டும் தாதிகளை எல்லாம் கைகலகம் செய்கிறார். ஆமா, நேரம் தப்பி வாரவரை நெஞ்சடி ஆடித்தான் சங்கிலி போதும். அடிமுறுக்க மாட்டாமல் வந்தெல்லாம் அலறி துடிக்க பார்த்தான் திருச்செம்பதி வேலவனா. என்ன நம்முடைய வாசல்ல இதனால் இதுவரைக்கும் இப்படி அட்டாதட்டம் ஆதாரி நடந்ததில்லையே, நீ யாரென்று தெரியவில்லையே என்று. ஆமா, வானிலையே வந்து ஏறெடுத்து பார்க்கின்ற போது ஆமையா சட்டநாதன் கேத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதத்தான் 5 வயது குழந்தை போல அதன் அந்த சிறுவரை போல வடிவம் கொண்டிருந்தான். கண்டால் வள்ளி தெய்வையான இவரை பார்த்தா சாதாரண பிள்ளை மாதிரி தெரியலையே. யாரென்று கேட்பமே என்று திருச்செம்பதி வேலவனார்கள், ஏ மகனே சின்னஞ்சிருப்பானதா, என்னுடைய வாசலில் வந்து அட்டாதட்டம் ஆதாரி நடத்துகிறாயே, நீ யாரென்று கேட்க, உனக்கு ஊரும் என்ன பேரும் என்ன, உன்னுடைய வளர்ப்பம் என்ன, நாடும் என்ன நகரம் என்ன, நடந்து வந்த விவரம் என்ன, உன் ஆய்வேளை சொல்லடவா, உன் தங்கை வேலை சொல்லுப்பான், திருச்செம்பதி வேலவனார் பார்த்தார். தாயும் பார்வதி தகப்பன் பரமேஸ்வரன் என்று சொல்வதனால சட்டநாதா கேத்திரமாதா சுவாமி சங்கிலி பூதமே, எனக்கும் தாய் பார்வதி தான், தகப்பன் பரமேஸ்வரன் தான். நான் முன்னால பிறந்த பிள்ளை, எனக்கு பின்னால பிறந்தவன், அதனால நீ எனக்கு தம்பி, உனக்கு நான் அண்ணன். நீ அப்பா சங்கிலி பூதம் அண்ணனுடைய வாசல்ல நீ அட்டாவிட்டு ஆதாரி செய்யணும்னு அவசியமே இல்லை. உனக்கு என்னப்பா வேணும்? இருப்பதற்கு இடமே இடம் என்று கேட்க, சங்கிலி பூதம் 7 நிலையம் கேட்கும் போது உனக்கு 7 நிலையம் அல்ல, எத்தனை நிலைய வேண்டுமானாலும் தருகிறேன் என்று திருச்செம்பதி வேலவனார் சங்கிலி பூதத்திற்கு எப்படி நிலையம் கொடுக்கிறார்? கோவிலே ஒரு நீரையோ, ஒரு நீரையோ, கோபுரத்தில் மகளிரையோ, ஆசார வாச
வேலவனார் வாசலில இருபத்தோரு நிலையவாகி நம்மோடு அங்கே கொலுவிருந்த திருச்செந்தூர் நகரத்திலே திரு முருகப்பெருமானுடைய வாசலிலே வந்து 21 நிலைய வாங்கி முன்னோடு காவல் தெய்வமாகவே கொலுவிருக்கிறார் சங்கிலி பூதத்தார். வேலவனார் வள்ளி தெய்வயானைக்கு முன்பூசை, சட்டநாதன் கேந்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதத்தாருக்கு பின்பூசை. அப்படி கொலுவாக இருக்கின்ற போது இந்த மகா சபையிலே நமக்கு அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்ல தெரியுமா நேதாஜி ரத்தங்கள் சார்பாக விராட் லவன் தேவ் ஆர்சி மதன் பாலா பிரபா அவர்களோடு மாடசுவாமி, தோணி முத்து, வீரம் முத்து, சட்டு லவன், லவகுமார், அபிமுத்து, வேல், நண்பர் முத்து, உருட்டு முத்து, பாய் கார்த்தி அவர்கள் சார்பாக நேதாஜி ரத்தங்கள் சார்பாக அவருடைய ரங்க திருகரத்தினாலே நமக்கு 150 ரூபாய் 150 கோடியாக இந்த மகா சபையிலே நேதாஜி ரத்தங்கள் சார்பாக நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அல்லாதவர்களால் குடும்ப குலவந்திரங்கள் எல்லாம் ஐயரே பட்டி நல்லவர்கள் வந்தவே முள்ளும் மது பறிந்திடாம் முறிந்த பொப்பு வாடிடாம் அல்லாரோட குடும்பம் எல்லாம் ஆனந்தம வாழவே நாட்டு மாடம் அருளால் கல்யாண வாசலைக்கோ சட்டநாதன் கேட்டவா சுவாமி சங்கிலி புதம் அருளால் அவர்கள் கண்டோதமாக என்றைக்கும் கண்டோதமா கோவிலுக்கு வந்த மக்கள் கோடியாக உயரவே அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் பூவோடும் கொட்டோர் புகழோடும் மஞ்சளும் குங்குமமானவே நிகழ்வையாரே பாலசாமி அருளாரே காரணமான நிறவையா அறியான வாழை போலே கல்யாண வாழை போலே சொல்லி வந்து கொண்டு சட்டநாதன் கேந்திரமா சுவாமி சங்கிலி பூதமா திருச்செந்தூர் நகரத்தில வேலவனார் வாசலில இருபத்தோரு நிலைய வாங்கி அதே இன்பமோடு ஒன்றியார் படி ஒரு வீடு போனாலையில எல்லா காரணங்கள் நடந்துதானா சங்கிலி பூதமவர் அப்படி பொதுவாக இருக்கும்போது திருச்செந்தூர் வேலவனார் வள்ளி தெய்வயானை வாசலில சங்கிலி பூதத்தார் பொதுவாக அமர்ந்திருக்கும் தருணம், அதாவது முன்னாள் தர்மகர்த்தா பதவி பறிபோகி அதுக்கு அடுத்தபடியாக ஒரு தர்மகர்த்தா வர அவர்தான் பாவி பழனியப்ப பிள்ளை. ஆமா, பார்த்தால் இந்த பாவி பழனியப்ப பிள்ளை பொன்னாத தேவதை இந்த சட்டநாதன் ஏற்றவாத சங்கிலி போதும். இவருக்கு நாம பரும்படப்பம் பண்ணோமா? அதனால வேலவனுக்கும் வள்ளி தெய்வயானைக்கு மட்டும்
ரெண்டும் சேர்ந்து கலந்து பார்த்தால் எங்க சட்டநாதன் கேத்திரவாளன் சங்கிலி பூதத்தான். அதை உண்ட காரணத்தினால் அவருக்கு குறும்ப வயத்த வலி வந்தது. சங்கிலி பூதத்தான் பார்த்தா அந்த குறும்ப வயத்த வலியை தீக்கணும்னு சொன்னா நாம எங்க போகிறோம்? தெச்சனம் பொருந்திய தென்குரங்காபதி என்று சொல்லக்கூடிய திருக்குறுங்குடி நகரத்திலே வீட்டிருக்கிறார் மலைய நம்பி பெருமான். அந்த நம்பியினுடைய வாசலுக்கு சென்றால்தான் இந்த குடும்ப வயத்த வரை தீரும் என்று வேறவனாரிடத்திலே வந்து விவரத்தை சொல்லி நான் திருச்செந்தூர் நகரத்தை விட்டு திருமுருமுனி நகரத்திற்கு போய் வருகிறேன். என் தீராத வயத்த வரி தீர வேண்டுமானால், குடும்ப வரி தீர வேண்டுமானால் குறுங்குடி நகரத்துக்கு போனால் தான் தீரும் என்று வேலவனாரிடத்திலே விடைகள் பெற்று எங்க சட்டநாதன் கேத்திரவாள திருச்செம்பதி நாடு விட்டு முன்னையடு பூதங்களும் பின்னையடு பூதங்களும் பூதப்படை கொண்டு வர நல்லூர் சத்திரம் பாளையங்கோட்டை மார்க்கமாக அழகோடு வந்தல்லவோ சட்டநாதன் கேத்திரபாலன் சுவாமி சங்கிலி பூதத்தானவர் எண்ணெய் கிணற்றில் தீர்த்தமாடி வானுவாமலை பெருமாளையம் தண்டியலை போட்டுக்கொண்டு தெச்சனம் பொருந்தியதோர் தென்குருங்காவதி நகரத்தில மலைய நம்பி பெருமானுடைய வாசலிலே மலா சென்று நிலையம் கட்டம்னு சொன்னா இருக்க இடம் கொடுக்க மாட்டான் என்று திருப்பார்கடல் ஆற்றில சங்கிலியை கொண்டு பாறையிலே ஓங்கி ஒரு அடி அடித்த அதிலே ஒரு கசத்தை உண்டு செய்து அதிலே முங்கி குளித்து அட்டாதுட்டம் செய்து கொண்டிருக்க என்னுடைய வாசலில் அட்டாதுட்டம் ஆதாளி வேண்டாம் என்று அப்படி அட்டாதுட்டம் செய்ய வேண்டும் ஆதாளி போடணுமானா திருக்கரங்குடி ஊருக்குள்ள அழகிய நம்பி பெருமான் இருக்கிறார். அவர் வாசலுக்கு சென்றையானால் நீ பார்த்தார் இந்த இடத்தை விட்டு நாம் போகணுமானா ஐயா மலைய நம்பி பெருமானே உம்முடைய வாசலில் எனக்கு வாசலிலே ஒரு நிலையம் வலது பக்கத்திலே அப்பேற்பட்ட இல்ல சட்டநாதர் அங்கே 3 நிலையத்தை வாங்கி திருக்குறுங்குடி நகரத்திலே வந்து அழகிய நம்பி பெருமானுடைய வாசலில் கொடியேற்ற திருவிழா நடந்து கொண்டிருக்க சட்டநாத கேத்திரபால ஐயா கேத்திரபாலன் நிலைய வாங்கி எங்க சங்கிலி பூதம் அவர் கொலுவிருக்க அவருக்கு பூஜை செய்ய வேணும் என்று கோவில் அம்மன் புறமதில தொழு நம்பி பட்டரவர் வாரார அவர் பெற்ற திருமகந்தான் குழந்த குண்டல வாசகனை அவர் அழைத்து கொண்டு
அழகிய நம்பி பெருமான் வாசலிலே மகனை உறக்காட்டி விட்டு தன்னுடைய இல்லத்துக்கு செல்ல தாயான ருக்குமணி ஆட்சி மகனை எங்கே வந்து கேட்க தொழிலம்பி பட்டரும் ஜாமாதி ஜாமம் போல் வருகின்ற போது சங்கிலி பூதத்தார் பார்த்தார், உன்னுடைய வேலை முடிந்து என்னுடைய வேலை நடக்க என்னுடைய வாசலில் வேலையில் உன் வாசல ஒருபோதும் திறக்க மாட்டேன். காலையில் வருவையான உன் மக வளர்த்தியில ஒருபடிய வளர்த்தித்தாரேன் என்று சொல்ல கேட்காத வாவிய மக இப்பவே வேணும் என்று சார்பாக அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். அவர்களும் வாழ்க. அப்பேற்பட்ட சங்கிலி பூதமானவர் குழந்தை குண்டல வாசகனை உச்சி மயிர் பிடித்து தூக்குவாரா, நெல்லிக்கா நல்ல சருணம் வைத்து ஐயா நிலைத்த அப்பா நல்ல கதவோரோ சேர்த்தரைந்து கொள்ளுதையா, கைய பிச்சு அங்கே கொடுப்பாரா, ஐயா கால பிச்சு கொடுப்பாரா, அந்த திருப்பார் கடல் ஆரதியில பூமி தகனமத செய்தல்லவோ ஏ சட்டநாதா கேத்திரபாலா உன்னை பிடித்து கட்ட போறேனப்பா, நானும் பிடித்து உன்னை கட்டா விட்டா போட்டு இருக்கும் போல் மாட்டு வடம் என்றார் என்று சட்டநாதன் கேத்திரபால சுவாமி சங்கிலி பூதமவர் திருக்குறுங்குடி நாடு விட்டு தெற்கு மோகன் தான் திரும்பி கொடிமா பாத விட்டு நாகர்கோவில் வழியாக தக்கலை நகர் கடந்து அந்த ஏழுமலங்காவதியில சங்கிலி பூதா நாம எந்த தளம் போவோம் என்று யார் எடுத்து பார்க்கும் போது குவலயத்தில் காதி பற்ற கோபால சமுத்திரமா குழுவாக இருக்குகின்ற எங்க ஐயனுக்கு மையன்தானே அரிகர புத்திரந்தா ஏ பசுங்கிளி சாஸ்தாவா ஏ ஐயனோட வாசலில ஏ ஐயாவான சங்கிலி போதா அங்கே ஒரு நிலைய வாங்கி அங்கிருந்து பயணமாகி தலங்கள் கண்ட தலங்கள் பிள்ளையார் குல நகரத்துல இங்க ஐயனுக்கு மையல்லான காட்டு மாட சுவாமி ஐயா போலே மதிய உச்சி வேளையிலா ஏ ஐயனுக்கு மையல்லான ஏ பசுங்கிளி சாத்தாவா ஏ ஐயனையும் தான் காட்டு மாட வாசலீல ஏ கொழுவாக அமர்ந்த நேரா ஏ 1008 தேவதைக்கும் ஏ அதிகாரி சிவபெருமா ஏ அரசு மகன் தவசநாதா ஏ அண்ணாவி சிவன் பெருமாள் ஏ சிவனாலையில் பெருமாளோடு பிரம்ம பீடம் பறந்த வேடா என் தாயார பேட்டி அம்மா காட்டு பேட்டி பேட்டி கட்டளைக்கு பிரம்மகோலர் ஆற்றுதையா வீரப்பல்ல விரிகடையா உனக்கு விரித்தாடு ஜடமுடியா ஏ எந்தாய பேட்டி அம்மா பேத்தி பிரம்மகுலர் ஆற்றுதையா ராஜா நீ பாதியில தளவமாடா ஏ முற்பீரப்பில் தர்க்கராஜா ஏ இப்பீரப்பில் தளவமாடா ஏ தளவானல்ல மாடனோடு ஏ ஐயா தெப்பையில பிறந்த புள்ளா ஏ ஓடக்க முண்ட கண்ணு கத்த கொண்ட கட்டா ஏ ஐயா வார கருப்ப சுவாமி ஏ ஓடக்கார கருப்பையா உனக்கு வேற நல்ல வேலையாச்சா ஏ ஓடக்கார கருப்பசாமி உனக்கு விளையாட நேரம் தாரா ஏ ஐயாவார உதிரமாடா ஏ ஐயாவார உதிரமாடா ஏ வேலையான வேலையோ உனக்கு விளையாட நேரம் ஐயோ ஏ மணி விளக்கில் பிறந்த பிள்ளா ஏ வாயாண்டி ஐயா ஏ ஐயாவார காட்டு மாடா ஏ வாயாண்டி ஒரு பெயரு உனக்கு மாடசாமி மறுபெயரா இல்ல
காட்டினில அமர்ந்த பிள்ளா ஏ ஐயா வார காட்டு மாறுடைய ஐயா காளியம்மா உண்ட போல பிள்ளா ஏ பேத்திமாக உண்ட சாய்யா ஏ மணி விளக்கில் பிறந்த பிள்ளா ஏ மாயாண்டி காட்டு மாடா ஏ காட்டு மாட சுவாமியோடு ஏ சட்டநாதம் கேத்திரவாளா ஏ பொல்லாத பூதத்தாரா ஏ ஐயா வார சங்கிலி பூதா சங்கிலியா மாறாப்பா ஏ சப்பாடி மாட சாமியே ஏ வேட நல்ல வேட ஐயா ஏ பொல்லாத சப்பாடி மாடா மத்தியான மதியம் போல மதிய ஒட்டி ஆடுதையா பாடுதையா நீ மாடலிலும் மாடனையோ ஏ பொல்லாத காட்டு மாடா சாமி ஏ ஓடக்கர கருப்பனையா ஏ பொல்லாத உதுர மாடா ஏ அம்மையார காளி அம்மா ஏ அட்டை காளி 8 பேரா காட்டு மரவாசலீலா தாயார காளி அம்மா ஏ தாழ்ந்து வாழ்றி அம்மாளுமா ஏ ஆதாளி போடுதா ஓடியா ஏ தாயே வீரப்பெல்லாம் விரிஜடையா உனக்கு விரித்தாடு ஜட முடியா தாயார காளியோடு தாழ்ந்து வாழ்றி அம்மாளோடு போல மொழி அழகா உனக்கு மழ வீர பல்ல அழகா அம்மா இந்த ஊரை காக்கும் தேமையா அம்மா உலகங்கய்யம்மா ஏ காட்டு மாற சுவாமி ஐயா ஏ ஐயனோட வாசலீலா அரசு மகள் தவசுநாத அண்ணாவி சிவபெருமா சிவன இல்ல பெருமாளோடு நாயே பிரம்ம வீடு பிறந்தவளா எல்லா யார பேட்டி அம்மா காட்டு பேட்டி வன பேட்டி கட்டளை பிரம்ம குலராட்டுதையா வீரப்பல்லாம் விரிசடையா உனக்கு விரித்தாடு ஜடமுடியா ஆங்கார சுருவக்காரி ஏ அம்மையான வேட்டி அம்மா அம்மாவத்தியான மதியம் போரே மதிய ஒட்டி வேளையிலே ஐயங்காட்டி வெப்படைகள் ஆளாளி போடுதையா அவைய போட்டு வருவதையா என் ஆளான நாளையிலே நல்ல வெள்ளி கிழமையிலே மத்தியான மதியம் போரே மாடலிவு மாடனையா பொல்லாத மாடசாமி காட்டு மாடவாசலீலா குடி கொண்ட கலவாய்யா தற்கல் கலவ மாடசாமி ஏ பொல்லாத முண்டந்தான என் தாயான வேட்டியம்மா ஏ ஐயாவான கருப்பசாமி தூசி மாட சாமியோடு ஏ சட்டநாதன் கேத்திரவா ஏ பொல்லாத கருப்பனுக்கு முறுக்கு மீச முண்டக்கண்ணா முண்ட கண்ணு கேத்த கொண்ட கட்டா ஏ பொல்லாத ரவ கருப்பா 18ஆம் படி கருப்ப சுவாமி ஓடக்கார கருப்பந்தான உனக்கு மத்தியான மதியம் போல காட்டு மாட வாசலீலா 21 அவதையா 61 ஊட்டுறவா வட்டமிட்டு ஆடுதையா வளர்ந்திரிய உறுத்துதையா கூட்டமிட்டு ஆடுதையா கொளுத்தி தீய மூட்டுதையா உனக்கு 7 மணி வல்லையமா ஏ சங்கீலி பூதத்தோடு பொல்லாத தூசி மாடா என் தாயார காளியம்மா தோன்றி அம்மாளோடு பிரம்ம வீரம் பிறந்தவளா என் தாயார வேட்டியம்மா ஆங்கார சிறுவக்காரி அம்மையார வேட்டியோடு என் பேத்தி மகம் உண்டசாமி பேரழகமாயாண்டி ஏ பொல்லாத காட்டு மாடா 1008 மாடலிலும் ஏ அண்ணாவி தலவ மாடா அக்கினி மாட அனல் மாடா கும்ப மாடம் உடல் மாடா ஏ கோபக்கார உழவ மாடா நீ முற்பிறப்பில் நற்கராஜ நீ இப்பிறப்பில் உழவ மாடா எனக்கு மாடு போல விளையழகா மனிதர் போல உடல் அழகா ஏ பொல்லாத தலவ மாடா நல்ல மாடனோடு மாடனோடு
சத்தியமான கருப்பசுவாமி சிவனானந்த பெருமாளோடு பிரம்மபீடம் பிறந்தவரா என் தாயான வேத்தியமா வேத்தியமாக மாயாண்டி பேரழக முண்டசாமி ஐயநாத்தி வெப்படைகள் வட்டமிட்டு ஆடுதையா வளர்ந்திரிய உளுத்துதையா கூட்டமிட்டு ஆடுதையா கொளுத்து தீய மூட்டுதையா 21 வேவதையா 61 வந்திகளா உனக்கு வேலையான வேலையோ